காக்கும் கடவுளாம் கலியுகத் எம்பெருமான் கல்லங்குறிச்சி அருள்மிகு கலியுக வரதராச பெருமான் பொற்பாத கமலங்களை போற்றி வணங்கி இந்த கலைடாஸ்கோப் சேனலை பார்த்தும் கேட்டும் ரசித்தும் நல் ஆதரவை நல்கியும் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு ஜெயகதை என்னும் மகாபாரதம் புருஷோத்தமர்களாகிய நரநாராயணர்களையும் சரஸ்வதி தேவியையும் வியாசரையும் நமஸ்கரித்து பிறகு ஒருவன் ஜெயத்தை சொல்லக் கடவன். மகாபாரதம் என்னும் இந்த மாபெரும் இதிகாசமானது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடைபெற்ற வாரிசு உரிமை போரான குருஷேத்திரத்தையே மையப்படுத்தி கூறப்பட்டாலும் அதையும் தாண்டி பல்வேறு வகையான வாழ்வியல் தத்துவங்களை போதிப்பதை நாம் அனைவருமே நன்கு அறிவோம். பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் அழிவதற்கு இந்த 3 வகையான ஆசைகளே காரணமாக இருக்கின்றன என்று பெரியோர் சொல்வர். பெண்ணாசையால் விளைந்தது இராமாயணம் என்றும் மண்ணாசையால் விளைந்தது மகாபாரதம் என்றும் சொல்லப்படுவதுண்டு. இருப்பினும் பெண்ணாசையால் விளைகின்ற அழிவை விளக்கும் பல்வேறு சம்பவங்கள் இந்த மகாபாரத கதையிலேயும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆதி காலத்திலே சுந்தன் உபசுந்தன் என்னும் 2 அசுர சகோதரர்கள் மிக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். இருப்பினும் திலோத்தமை என்னும் ஒரு பேரழகியின் பால் கொண்ட ஆசையினால் இந்த சகோதரர்கள் எவ்வாறு அழிந்தார்கள் என்பதையும் படைப்புக் கடவுளாம் பிரம்மனைப் போலவே சிவபெருமானுக்கும் 4 முகங்கள் உண்டு என்று சொல்லப்படுவதுண்டு. அந்த 4 முகங்கள் உருவாவதற்கு காரணமான இந்த 2 சகோதரர்கள் அழிவதற்கு காரணமான திலோத்தமை என்னும் பேரழகியின் கதையைத்தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம். ஆக வாரணாவதம் சம்பவம் நிகழ்ந்த பின்பு பாண்டவர்கள் ஐவருமே பாஞ்சால தேசம் சென்று திரௌபதியை மனைவியாக அடைகின்றார்கள். அதன் பிறகு திருதராஷ்டிர மகாராஜா பாண்டவர்களுக்கு உரிய பங்கான நாட்டை திருப்பி கொடுக்கின்றார். பாண்டவ சகோதரர்கள் யுதிஷ்டிர மகாராஜாவின் தலைமையிலே காண்டவ பிரஸ்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்திரபிரஸ்தத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிய ஆரம்பித்த ஒரு காலகட்டம், திரௌபதியை மனைவியாக அடைந்த ஒரு காலகட்டம். இப்போ நாரத மகரிஷி ஒரு நாள் இவங்களை பார்ப்பதற்காக வருகின்றார். தர்மராஜா ரொம்ப மரியாதையோடு நாரத மகரிஷியை வணங்கி அவருக்கு செய்யக்கூடிய மரியாதைகளை எல்லாம் செய்து அதன் பிறகு திரௌபதியையும் அரண்மனையிலிருந்து வரவழைக்கின்றார். திரௌபதியும் நாரத மகரிஷியை பண்போடும் பணிவோடும் வணங்கி நிற்கின்றாள். நாரத மகரிஷி திரௌபதியை அனுப்பிட்டு இந்த பாண்டவர்கள் 5 பேரையும் தனியாக கூப்பிட்டு 5 பேரும் திரௌபதியை ஒரு மனைவியாக அடைஞ்சிருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு விதியை வகுத்துக்கங்க. ஆண்கள் எவ்வளவுதான் ஒற்றுமையாக இருந்தாலும் அந்த இடத்திலே ஒரு பெண் வரும்போது அந்த ஒற்றுமை சீர்குலைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படித்தான் ஒரு காலத்தில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். இந்த 3 உலகங்களையும் ஆட்சி செய்தார்கள். ஒரு தாய் வயிற்றிலே பிறந்தவர்கள் ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா உறங்கி ஒன்றாக ஆட்சி செய்து மிக ஒற்றுமையாக இருந்தார்கள். ஆனாலும் ஒரு பெண் மீது கொண்ட மோகத்தினால அந்த 2 சகோதரர்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு செத்து போகிறாங்க. இந்த உலகத்திலேயே வேற யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கினவங்க அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு செத்தாதான் உண்டு. ஆக ஒரு பெண்ணாசையினால் அந்த ஒற்றுமையாக இருந்த 2 சகோதரர்களும் செத்து போயிட்டாங்க. அது மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒற்றுமையாக 5 பேரும் ஒரு மனைவியோடு வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். இதை கேட்டதும் தர்மராஜா, யார் அந்த 2 பேர், எப்படி அவங்க இறந்தாங்கன்னு சொல்லுங்க சுவாமின்னு கேட்குறார். இப்போ நாரத மகரிஷி இந்த இடத்திலே 3 உலகங்களிலும் ஈடு இணையற்ற பேரழகியாக திகழ்ந்த திலோத்தமையின் கதையை சொல்ல துவங்குகின்றார். ஆதி காலத்தில் இந்த மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரத்திலே அழித்த பிரகலாதனின் தந்தை ஹிரண்யகசிபுவின் வம்சத்திலே நிகும்பன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர மன்னன் இருக்கின்றான். அந்த நிகும்பனுக்கு சுந்தன் உபசுந்தன் அப்படின்னு 2 மகன்கள் பிறக்கின்றார்கள். இந்த நிகும்பனுக்கு பிறகு இந்த சுந்தனும் உபசுந்தனும் அசுரகுலத்திலே
ஒரு மிகப்பெரிய வீரர்களாக பராக்கிரமத்தோடு இருக்கின்றார்கள். இந்த சகோதரர்கள்ட்ட அப்படி என்ன விசேஷம்? ஓருயிர் ஈருடல், ஒரே கட்டிலில் படுத்து உறங்குவாங்க, ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க, எது செஞ்சாலும் ஒன்றாவே செய்வாங்க. இவ்வளவு ஒற்றுமையாக வீர தீரத்தோடு அந்த காலகட்டத்தில் இந்த அசுர சகோதரர்கள் இருக்கின்றார்கள். என்ன ஒன்று, அசுரர்களுக்குரிய குணம் எண்ணம் சரியில்லை. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசை. இருக்கிற வீர தீரம் 10ல் இன்னும் மிகப்பெரிய நிலையை அடையணும். அந்த காலம் மனிதர்களும் சரி அசுரர்களும் சரி ஏதாவது ஒரு நிலையை அடையணும்னா உடனே கடுமையான தவம் இருந்து கடவுள்கிட்ட வரம் வாங்குவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த சுந்தனும் உபசுந்தனும் ஒரு பெரிய நிலையை அடையணும், யாராலும் வெல்ல முடியாத ஒரு நிலையை அடையணும்னு முடிவு பண்ணி 2 பேரும் தவம் செய்ய முடிவு பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் விந்திய மலைக்கு போகிறாங்க. கடுமையான தவத்தில் இருக்கின்றார்கள். ஒருமித்த மனம், நிலைத்த கண்கள், ஒரே எண்ணம். 2 பேரும் ஒற்றுமையாக எண்ணத்தை குவித்து இறைவனை தியானித்து விந்திய மலையிலே ஒற்றை காலிலே தவம் இருக்கின்றார்கள். ஒரு கட்டத்திலே இந்த ஒற்றை கால் ஒற்றை விரலாக மாறுகின்றது. ஒரு கட்டை விரலில் நின்றுக்கிட்டு ரொம்ப கடுமையான தவத்தில் இருக்கிறாங்க. இந்த தவம் நீண்ட காலமாக தொடருது. இந்த விந்திய மலையே தகிக்குது இவங்க தவ வெப்பத்தினால. இப்போ அந்த காலகட்டத்தில் இந்த பூமியில் யார் தவத்தில் இருந்தாலும் முதல்ல பயப்படுறவர் இந்த தேவர்களுடைய தலைவன் இந்திரன். இப்போ இந்திரன் என்ன பண்ணுறாரு, வழக்கம் போல் இவங்க 2 பேரும் பெரிய வரம் வாங்கிட்டாங்கன்னா இந்திர பதவிக்கு ஆபத்தாயிடும், தேவர்களுக்கு ஆபத்தாயிடும். அதனால் இதை தடுக்கணும்னு அப்சரஸ்களை அனுப்புகின்றார். நிறைய விலை மதிப்புள்ள பரிசுகளெல்லாம் இவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறார். ஆனால் இந்த சுந்தனும் உபசுந்தனும் கொஞ்சம் கூட அசரலை. தாங்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். கடுமையான தவம் பிரம்மதேவனை நோக்கி. இப்போ இதுக்கெல்லாம் இவங்க அசரலைன்னதும் இந்திரன் பல மாய தோற்றங்களை உருவாக்குகிறார். இந்த சுந்தன் உபசுந்தனோட மனைவிமார்கள், தாய்மார்கள், சகோதரிகள் எல்லாம் அழுதுகிட்டு ஓடி வர மாதிரி மாய தோற்றங்களை ஏற்படுத்துகிறார். இவங்களே அசுரர்கள், இவங்களை விட ஒரு மிகப்பெரிய அசுரன் ஒரு பெரிய கதாயுதத்தோடு இவங்களை அடிக்க துரத்துற மாதிரி ஒரு மாய உருவங்களை ஏற்படுத்துகின்றான். ஆனால் இவங்க அசரலை, ரொம்ப கடுமையான அந்த தவத்தை கடைபிடிக்கின்றார்கள். ஆக ஒரு கட்டத்தில் இந்த மாய தோற்றங்கள் எல்லாம் மறைஞ்சிடுது. இந்த தவத்தினால மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவன் இவர்கள் முன்னே தோன்றுகின்றார். இப்போ என்ன வேணும்? இந்த உலகில் உள்ள அனைத்து ஆயுத சாஸ்திரங்களும் தெரிய வேண்டும் சுவாமி. நினைச்ச உருவங்களை அடையணும், மாயா சக்தி வேணும், எல்லாத்துக்கும் மேலே இரவா வரம் வேண்டும். இப்போ பிரம்மதேவன் சொல்கிறாரு, அப்பா இந்த பூவுலகிலே பிறந்தவன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறந்தே ஆக வேண்டும். எல்லா வரங்களையும் தரேன், ஆனால் அந்த இரவா வரம் தர முடியாது. பிறந்தவன் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். ஒன்று பண்ணலாம், எந்த வகையில் உங்கள் இறப்பு வேணும்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள், அந்த வகையை உங்களுக்கு தரேன், ஆனால் சாகாவரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். இப்போ 2 சகோதரர்களும் யோசிக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் சாகணும், நம்ம இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறோம். சரி சுவாமி, அப்படின்னா நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சேர்த்தாதான் எங்களுக்கு சாவு. இதை தாண்டி இந்த 3 உலகங்களிலும் இந்த அசையக்கூடிய அசையக்கூடாத எந்த பொருளாலும் எங்களுக்கு சாவு நிகழக்கூடாது, அப்படி ஒரு வரத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. பிரம்மதேவனும் அந்த வரத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறார். இப்போ நெடுங்காலமாக தவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஜடாமுடி மர உரியோடு இருக்கிறாங்க. இவங்க கேட்ட வரம் கிடைச்சதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக மீண்டும் அந்த அசுரர்களுடைய பகுதிக்கு போகிறாங்க. அங்கே எல்லாரும் ரொம்ப கோலாகலமாக கொண்டாட்டமாக இவங்களை வரவேற்கிறாங்க. இந்த ஜடாமுடி மர உரியெல்லாம் தவிர்த்துட்டு ராஜ உடைய அணிஞ்சிக்கிட்டு 2 பேரும் அரசாட்சி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு இந்த மகிழ்ச்சி எல்லாம் சலிச்சு போகுது, ஆசை அளவற்றது. இன்னும் என்கின்ற ஒரு ஆசை பெருகுது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பூமி மட்டும் பத்தாது, 3 உலகத்தையும் நாம் ஆட்சி செய்ய வேண்டும்னு இந்த சுந்தனும் உபசுந்தனும் முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த அசுரகுலத்தில் இருக்கிற பெரியவங்கள்ட்டெல்லாம் கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு படை திரட்டிக்கிட்டு பெரும் ஆர்ப்பாட்டத்தோட மக நட்சத்திரம் நிறைந்த ஒரு நன்னாளிலே வானலோகம் தேவலோகத்துக்கு படையெடுக்கிறாங்க. கோன்னு கத்திக்கிட்டு கோலாகலமாக ஆர்ப்பாட்டமாக இந்த அசுரப்படைகள் எல்லாம் இந்திரலோகத்தில் நுழைஞ்சி அடித்து துவம்சம் பண்ணுது. தேவேந்திரன் தேவர்களால் எல்லாம் இவங்களை ஒன்றும் பண்ண முடியல. மிகப்பெரிய ஒரு வீரம் பராக்கிரமம் நிறைந்த அசுரர் படை எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க.
வானலோகத்தையே இந்த சகோதரர்கள் கைப்பற்றி விடுகின்றார்கள். இப்போ இதுக்கப்புறம் பாதாள லோகம், நாகலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதாள லோகம், அங்கே போகுது அசுரப்படை. இப்போ இவங்க வாங்கின வரத்தினால இவங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. தேவலோகமே விழுந்துருச்சு. நாகலோகத்தால் ஒன்றும் பண்ண முடியல. நாகலோகமும் விழுந்துடுது. இதுக்கப்புறம் கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் அதையும் வெற்றி கொள்கின்றார்கள் இந்த அசுர சகோதரர்கள். இதுக்கப்புறம் இன்னும் வெற்றி போத தலைக்கு ஏறிடுது. எல்லாம் இந்த தேவலோகத்தில் பூமியில் இருக்கக்கூடிய இந்த முனிவர்கள் பிராமணர்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறாங்க. பூமியில் வேள்வியே நடக்கிறது இல்லை, சிரார்த்தம்லாம் பண்ணுறதே இல்லை, விவசாயம் நடக்கிறது இல்லை, கால்நடை வளர்ப்பு நடக்கிறது இல்லை. முனிவர்கள் எல்லாம் அடி தாங்க முடியாமல் இவங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த சாபமும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியல இவங்க வாங்கின வரத்தினால. இந்த முனிவர்கள் எல்லாரும் இவங்களுக்கு பயந்துக்கிட்டு அரூபமாக மறைகிறாங்க. ஆனாலும் இவங்க 2 பேரும் விடலை. பல்வேறு வகையான உருவங்களை எடுக்கின்றார்கள். புலியாக மாறுறாங்க, சிங்கமாக மாறுறாங்க. இவங்களெல்லாம் துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. எல்லாம் அலறிக்கிட்டு ஓடுறாங்க, சாகின்றார்கள். இப்படியே போகுது. ஆக 3 உலகத்தையுமே இவங்க 2 பேரும் ஆட்சி பண்ணி இந்த தேவர்கள், யஷர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், இந்த பூமியில் இருக்கிற எல்லா மன்னர்களையும் வெற்றி கொண்டு அவங்களுடைய செல்வத்தெல்லாம் அடைஞ்சி பிற்காலத்தில் மகாபாரத போர் நடந்த அந்த குருஷேத்திர பகுதியில் போய் அதை மையமாக வச்சு இவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஆர்ப்பாட்டமும் சந்தோஷமும் சங்கீதமுமாக இவங்களுடைய ஆட்சி நடந்துகிட்ருக்குது. இப்போ இங்கே தேவலோகத்தில் இவங்களுக்கு பயந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. பூமியோட அந்த இயக்கமே ஸ்தம்பிக்குது. இப்போ தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரம்மதேவரையே பார்க்க போகிறாங்க. அவர் தானே வரம் கொடுத்தது. அங்கே முறையிட போகிறாங்க. அங்கே போனால் தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. பிரம்மதேவனை தாண்டி சிவபெருமானும் அங்கே வீற்றிருக்கின்றார். இப்போ எல்லாரும் முறையிடுறாங்க. இந்த மாதிரி இந்த சுந்தனும் உபசுந்தனும் என்னென்னலாம் கொடுமை பண்ணுறாங்க, யாரையெல்லாம் வெற்றி கொண்டார்கள்னு ஒன்று ஒன்றா சொல்லி எப்படி எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு தீர்வை வேண்டுறாங்க பிரம்மதேவனிடத்தில். இப்போ பிரம்மதேவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணி இந்த தேவலோக ஸ்தபதி தேவதச்சன் என்று சொல்லப்படக்கூடிய விஸ்வகர்மனை அழைக்கின்றார். இந்த 3 உலகத்திலும் அப்படி ஒரு பேரழகி இருக்கக்கூடாது, அது மாதிரி அழகான ஒரு பெண்ணை நீ உருவாக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்மளை மாதிரி மனிதர்களாக இருந்தால் ஒரு குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு 10 மாதம் வேணும், அதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட காலம் வேணும். இதெல்லாம் பண்ணினாலும் பிறக்கின்ற குழந்தை ஆணா பெண்ணா எதுவும் நம்ம கையில் இல்லை. ஆனால் இந்த காரியத்தை இப்போது செய்வது யார்? பிரம்மதேவன், இந்த உயிர்களையெல்லாம் படைத்தவன். ஆக அவருடைய கட்டளைப்படி இந்த விஸ்வகர்மா உடனடியாக ஒரு பேரழகியை படைக்கின்றார். இந்த 3 உலகங்களிலே இருக்கக்கூடிய இந்த அழகியல் தன்மைகளை ஒன்றிணைக்கின்றார். நவரத்தனங்களிலேயே இருக்கக்கூடிய அழகையெல்லாம் ஒருங்கிணைக்கிறார். ஆக இந்த 3 உலகங்களிலும் இருக்கக்கூடிய அழகு, நவரத்தனங்களில் இருக்கக்கூடிய அழகு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு மிக அழகான ஒரு பெண்ணை படைக்கின்றார். அந்த பெண்ணுக்கு திலோத்தமை என்று பெயர் வைக்கின்றார் பிரம்மதேவன். அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. இந்த 3 உலகங்களிலும் அது மாதிரி ஒரு பேரழகி இன்னைக்கு வரைக்கும் இல்லை என்று சொல்கின்றது மகாபாரதம். காண்போர் கண்மயங்கும் கட்டழகி திலோத்தமைன்னு பேர். உலக புகழ்பெற்ற ஓவியர் ராஜா ரவிவர்மா கூட திலோத்தமையினுடைய அழகை தன்னுடைய அகக்கண்களாலே கண்டு ஒரு அழகோவியத்தை வடித்திருக்கின்றார் என்று சொல்வார்கள். சரி, அந்த திலோத்தமை பிரம்மதேவனை வணங்கி நிற்கிது. சுவாமி, என்னை படைத்ததன் காரணம் என்ன? நான் என்ன பண்ணணும்? பிரம்மதேவன் சொல்கிறாரம்மா, நீ நேராக போ. இந்த சுந்தன் உபசுந்தன்னு 2 அசுர சகோதரர்கள் இருக்கின்றார்கள். உன் வேலையே என்னன்னா, நீ போய் அவங்க 2 பேருக்கு நடுவில் உன் மேலே அவங்க ஆசை வச்சு ஒரு சண்டை உருவாகிற மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல பிரம்மலோகத்தில் பிரம்மதேவனும் சிவபெருமானும் கிழக்கு முகமாக அமர்ந்திருக்கின்றார்கள். மற்ற தேவர்கள் அனைவரும் வடக்கு முகமாக இருக்கிறார்கள். இப்போ இந்த பிரம்மதேவனோட ஆணையை கேட்டுட்டு இந்த திலோத்தமை கிளம்புது. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு சுற்றி வந்து வணங்கிட்டு போகலான்னு மெதுவாக சுற்ற ஆரம்பிக்குது. இப்போ இந்த திலோத்தமை உருவானதுமே எல்லாம் மதிமயங்கி இருக்கின்றார்கள். இப்படி ஒரு அழகை பார்த்ததே இல்லை. எந்த அங்கத்தை பார்த்தாலும் ஒரு மிக சிறப்பான ஒரு படைப்பு, அவ்வளோ ஒரு அழகு. இப்போ இந்த திலோத்தமை எல்லாத்தையும் வணங்குவதற்காக சுற்றி வரப்ப ஒரு பக்கம் வரும்போதும்
எம்பெருமான் ஈசன் சிவபெருமானுக்கே ஒரு பக்கமும் ஒரு முகம் உருவாச்சான் இந்த திலோத்தமையை பார்க்கறதுக்காக. ஆக இந்த அம்மா 4 பக்கமும் சுற்றி வரும்போது மீதி இருக்கிற 3 பக்கமும் சிவபெருமானுக்கு இன்னும் 3 முகங்கள் உருவானதாக சொல்லப்படுகின்றது. இதை தாண்டி இந்திரன் இந்த திலோத்தமையை பார்த்து அவருக்கு 1000 கண்கள் தோன்றியதாக சொல்லப்படுகின்றது. ஆக இப்போ இந்த எல்லாத்தையும் வலம் வந்து வணங்கி இந்த திலோத்தமை அங்கிருந்து சென்று விடுகின்றார். இப்போ இங்கே பூலோகத்தில் இந்த சுந்தன் உபசுந்தன் 2 பேரும் ஒரு மதிமயக்கத்தில் இருக்கிறாங்க. வெற்றி கொண்டாட்டம். இப்போ இவங்க ஒரு கட்டத்தில் பொழுதை போக்குறதுக்கு விந்தியமலைக்கே போகிறாங்க. இங்கே ஆடல் பாடல் நடன நாட்டியம் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு அந்த மனைவியரோட அந்த அசுர குலத்தாரோட எல்லாரும் விந்தியமலை சாரலுக்கு வருகின்றார்கள். வாழ்க்கையின் தத்துவம் மிக நுட்பமானது. விதி எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே தான் முடிய போகுது. எங்கே வரம் வாங்கினாங்களோ அந்த விந்தியமலைக்கே வராங்க. அங்கே 2 பேரும் ஆசனத்தில் சகோதரர்கள் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு நல்லா மது மயக்கத்தில் குடிச்சிக்கிட்டு ஆடல் பாடலெல்லாம் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பக்கமாக இந்த திலோத்தமை ஒரு சிவப்பு நிறத்தினாலான ஒரு ஒற்றை பட்டாடையை மட்டும் மேலே போட்டுக்கிட்டு அப்படியே ஒய்யாரமாக காட்டு பூக்களெல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல பறிச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் பார்க்கணும்னே அப்படியே அழகாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பெண்ணை இந்த சுந்தனும் உபசுந்தனும் பார்க்கின்றார்கள். மது போதை, வெற்றி போதை. இவ்வளோ அழகான பெண்ணா, இப்படி ஒரு அழகிய பார்த்ததே இல்லையேன்னு இந்த 2 பேரும் உடனே இந்த பொண்ணுக்கிட்ட வராங்க. திலோத்தமைக்கிட்ட பார்த்த மாத்திரம் எவ்வளவு தவம் இருந்தார்கள், எவ்வளவு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், 3 உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள், எல்லாத்தையும் மறந்து விடுகின்றார்கள். ஒரு அழகான பெண்ணை பார்த்ததும் 2 பேருக்கும் அந்த கணமே சண்டை வந்துடுது. இந்த பெண்ணு யாருக்குன்னு. அண்ணன் திலோத்தமையோடைய வலக்கையை பிடிக்கின்றான், தம்பி திலோத்தமையோட இடக்கையை பிடிக்கின்றான். எனக்கு தான் திலோத்தமைங்கிறான் அண்ணன், எனக்கு தான் திலோத்தமைங்கிறான் தம்பி. அண்ணங்காரன் சொல்கிறான், இவள் இனிமேல் என் மனைவி, உனக்கு அண்ணி முறை, நீ ஒதுங்கிக்கங்கிறான். தம்பிக்காரன் சொல்கிறான், இவள் இனிமேல் என்னுடைய மனைவி, உனக்கு தம்பி மனைவி, நீ முறை தவறி நடந்துக்காத, ஒதுங்கிக்கங்கிறான். அவ்வளவுதான். இந்த 3 உலகையும் ஆண்ட அசுர சகோதரர்கள், ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள், ஒரே கட்டிலில் உறங்கியவர்கள், ஒரே தட்டில் உணவு உண்டவர்கள், சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருந்தவர்கள். ஒரு பெண்ணை பார்த்ததும், பேரழகியை பார்த்ததும் இந்த ஒற்றுமை உடனே சீர்குலைந்து விடுகின்றது. 2 பேரும் ஆளுக்கு ஒரு கதாயுதத்தை எடுத்து அடிச்சுக்கிறான். விந்தியமலையை அதிருது ஒரு கன பொழுது. இந்த திலோத்தமை என்கின்ற பேரழகியின் பால் கொண்ட ஆசையினாலே இந்த சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு ஒரு பெரிய இடி இடிக்கிற மாதிரி செத்து விடுகின்றார்கள். அவ்வளவுதான். தேவர்கள்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். அந்த இடத்துல பிரம்மதேவனே வருகின்றார். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த அசுரர்கள்டேந்து இந்த பூமி மட்டும் இல்லாமல் 3 உலகங்களும் விடுதலை அடைஞ்சிடுது. இப்போ பிரம்மதேவன் ரொம்ப மகிழ்ச்சியாக, அம்மா திலோத்தமை, உனக்கு கொடுத்த காரியத்தை நீ நிறைவேற்றிட்ட, அதனால் உனக்கு ஒரு பெரிய வரம் தரேன். இப்படி ஒரு பிரகாசமான காரியத்தை செஞ்சதுனால இந்த வானுலகத்திலே, ஆதித்ய உலகத்திலே ஒரு நட்சத்திரமாக நீ பிரகாசித்து கொண்டே இருப்பாய். உன்னுடைய பிரகாசம் மிக அதிகமாக இருக்கும், யாராலையும் உன்னை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்தை விட்டு மறைகின்றார். ஆக இந்த கதையை நாரத மகரிஷி யுதிஷ்டிர மகாராஜாவிற்கும் இந்த பாண்டவர்களுக்கும் சொல்லி உங்களுக்குள்ள ஒரு விதியை வகுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறார். இதன் பிறகு இந்த பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியுடன் வாழ்வதற்காக ஒரு விதியை வகுத்து கொண்டிருக்கின்றார்கள். 5 பேரில் யாரோ ஒருத்தர் திரௌபதியோடு இருக்கும்போது மற்ற 4 யாராவது ஒருத்தங்க வந்துட்டா அவங்க பிரம்மச்சரிய விரதம் ஏற்று வனவாசத்துக்கு போகணும்னு ஒரு விதியை வகுத்துக்கிட்டு இறுதி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்பதை அறிகின்றோம். ஆக இந்த அளவிலே பெண்ணாசையினால் மதிமயக்கமுற்று பெருந்துன்பத்தை அடைய வேண்டாம் என்று கூறி இந்த மகாபாரத கதை கேட்ட புண்ணியம் உங்களையும் உங்கள் சந்ததியினரையும் சேரட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். கதையை பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.